கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவியின் கனியை பற்றி நாம் கலாத்தியர் 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட கனிகளால் கிறிஸ்துவர்களாகிய நாம் இருக்க வேண்டும். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டும். அன்பு கிறிஸ்துவின் இயல்பை நம்மிடம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் அன்பாக இருக்கும்போது கிறிஸ்து நம்மை நிலைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். யார் என்ன பண்ணாலும் அந்த இடத்துல அன்பு காட்டுகிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். சந்தோஷம் தேவனிடத்தில் நிலைத்திருக்கும் மகிழ்ச்சியாகும். கிறிஸ்துவுக்குள் இந்த உலகத்தில் எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்மால் சொல்ல முடியுமா? சமாதானம் உள்ளத்தின் அமைதியை கொடுக்கிறது. இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொன்று பார்க்கும்போது சண்டை, போர், அங்கே கொலை, திருடு என்னென்னோ பார்க்கும்போது இங்கே நாம் என்ன செய்கிறோம்? உள்ளத்தில் அமைதியாக இருக்கிறோம். ஏனென்றால் இதெல்லாம் சம்பவிக்கும். கடைசி காலத்தில் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்புவார்கள், அன்பு தணிந்து போகும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மா பிள்ளைக்குடைய அன்பு இருக்காது, மாமியார் மருமகளுக்குள்ளே அன்பு இருக்காது, கணவன் மனைவிக்குள்ளே அன்பு இருக்காது. இப்படி இருக்கும்போது இதையெல்லாம் பார்க்கும்போது இது கடைசி காலம் என்பதை நாம் தெரிந்து கொண்டு என்ன செய்கிறோம்? அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறோம். நீடிய பொறுமை, சோதனைகளிலே நிலைத்திருக்கிறோம். எவ்வளோ சோதனை நம்ம வாழ்க்கையில் வருகிறது, அதிலெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? நிலைத்திருக்கிறோம். இது கடந்து போகும். இதையெல்லாம் நான் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை வழி நடத்துகிற ஒரு பாதை என்பதை நாம் என்ன செய்கிறோம்? சோதனைகளை நிலைத்திருக்க உதவுகிறது. தயவு, பிறர் மேல் இரக்கத்தை நாம் காட்டுகிறோம். நமக்கு பிறர் மேல் இரக்கம் இருக்கிறதா? அப்போ நமக்குள்ள தயவு இருக்கிறது. நற்குணம், நன்மை செய்ய நாம் தூண்டுகிறோம் தூண்டுகிறதுல நம்ம உள்ளத்தில் இது செய்தே ஆகணும், இந்த நன்மை நாம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நற்குணம் நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். விசுவாசம், தேவனை உறுதியாக நம்ப வைக்கிறது. எந்த தெய்வத்தையும் நாம் அங்கே போய் சார்ந்திருக்க போகிறதில்லை. நம்மளுடைய தெய்வத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோம். சாந்தம், தாழ்மையுடன் இருக்க நாம் கற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்த சீசருடைய கால்களை கழுவினார் அல்லவா? நாம் இந்த பூமியிலே நம்ம என்ன செய்யணும்? எவ்வளோ பெரிய மேலே அந்தஸ்தில் இருந்தாலும் தாழ்மையாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். மேட்டுமை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எச்சை அடக்கம், வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாக நடக்க உதவுகிறது. இந்த உலகத்தில் இவ்வளோ இச்சையான காரியங்கள் இருக்கிறது. அதுக்கெல்லாம் நாம் அடிமையாகாமல் தேவனுக்கு பிரியமான வழி எது, தேவனுக்கு பிரியமான பாதை எது என்பதை தெரிந்து அதில் நாம் என்ன செய்கிறோம்? நடக்கிறோம் இல்லையா? இதுதான் ஆவியின் கனியுடைய அர்த்தம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.